நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. உங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸும் பேன் ஆகும். ஏன்னா ரீசெண்டாக என்னோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ், அதாவது 1200 கஸ்டமர்ஸ் இருந்த சேனல், 800 மெம்பர்ஸ் இருந்த என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி எல்லாமே ஒரு நாளில் போயிடுச்சு. இதெல்லாம் எதனால ரீசன் கேட்டிங்கன்னா, டூ மெனி இமேஜஸ், டூ மெனி மெசேஜஸ் பண்ணிங்கன்னா பேன் ஆகும். ஸ்பேம் பண்ணுறதுனால ரிப்பீட்டட் ப்ரொமோஷன் மெசேஜஸ் அது மாதிரி பண்ணாலும் பேன் ஆகும். அப்படி இல்லைனா அவங்க நிறைய பேர் சேர்ந்து உங்களோட நம்பரை பிளாக் பண்ணாலோ இல்லை ரிப்போர்ட் பண்ணாலோ பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட்ஸ்அப் பிஸ்னஸோட அஃபிஷியல் ஆப்ஸை தவிர மற்ற எதுலையாச்சும் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் அவங்களா வந்தால் பிரச்சனை கிடையாது. நீங்களாவே அவங்க மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணும்போது அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சஸ்பீஷியஸான குரூப், அதாவது ஒன்றுத்துக்கு மேலே குரூப் நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டே போனீங்க, இல்லை கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டே போனீங்கன்னா பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 2 லாகினுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று பிசி, இன்னொன்று ஃபோன். அதை தவிர வேறு எதுலேயும் லாகின் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக இமேஜஸ் அனுப்பணும், மெசேஜஸ் நிறைய பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் ஏபிஐ யூஸ் பண்ணுங்கள். நானும் வாட்ஸ்அப் ஏபிஐ இன்ஸ்டால் பண்ணுறவங்க யாராச்சும் சென்னையில் இருந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டர் பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கோம். அந்த ஹோல்சேலில் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பயோவில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்கல்ல.